श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं दयाप्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तस्तिरङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। பாதுகாப்புல பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய பிரபாவ பத்ததியை பத்தி அதுல இன்றைய தினம் 4வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ண இருக்கின்றோம். நிசேஷம் அம்பரதலம் यदि பத்திரிகாஸ்யாதே சத்தார்ணவி சமேத்ய மஷி பவித்ரி வக்தா சஹஸ்ரவதனஹ புருஷஸ்வயம் சேதி லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவஹான்னு சொல்லி அந்த ரங்கபதியினுடைய பாதுகையினுடைய பிரபாவம் இது அந்த பரமாகாசம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டமே பத்திரிகையாக இருந்து எழுதக்கூடிய பத்திரிகையாக இருந்து அந்த அதுல எழுதக்கூடிய லேಖனி அதுக்கு உண்டான மஷி என்று சொல்லக்கூடிய இங்கு மாதிரி இருக்கக்கூடியது 7 சமுத்திரமும் இருந்தாலும் கூட இது பிரபாவத்தை சொல்றவராக இருக்கிறவர் சாட்சாத் ஆதிசேஷனே இருந்தாலும் கூட லிக்கேத்த ஒரு கால் எழுதலாமோ என்னமோ தெரியாதுன்ற மாதிரி சொன்னார். சில சமயங்கள்ல சில விஷயங்களை சொல்லுவதற்கு முடியாததாக இருந்துருக்கோம். ஆனா நேர பார்த்தோம்னாக்க அதனால அந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது சில பேரால எப்படி பார்த்தோமோ பார்த்தா மாதிரி சொல்றது, அந்த சொன்ன மாதிரி எழுதுறது அதெல்லாம் கஷ்டமா இருந்துருக்கும். அந்த அனுபவம்ன்றது வரைச்சே நேர பார்க்கச்சே வரக்கூடிய அனுபவம்ன்றது வேற. அப்போ இந்த ரங்கநாத பாதுகையினுடைய பிரபாவத்தை எழுத முடியாது போனா போட்டும் நேர பார்க்கலாம் இல்லையோ, அது பார்க்கறதுக்கு உதவக்கூடியதாக கண்களாக இருப்பவை எவைன்னு கேட்ட மகாபாரதமும் ராமாயணமும் தான் சொல்லி சொன்னார். வேதோபபிரம்மண குதீஹலினா நிபத்தம் விஸ்வம்பரா சுரமுகேன மகர்ஷினா யத் வியாசேன யச்ச மதுசூதன பாதரட்சே த்வே சக்ஷுஷி ததனுபாவம் அவேட்சிதம் நகான்னு இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை அறிந்து கொள்வதற்கு ராமாயணமும் மகாபாரதமும் ஒரு 2 கண்களாக இருக்கின்றன என்று சொல்ற. ராமாயணத்துல பாதுகையினுடைய பிரபாவம்ன்றது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மகாபாரதத்துல பாதுகையினுடைய பிரபாவம் எங்க சொல்லியிருக்கு என்னெல்லாம் கேட்டோம்னாக்க, கண்ணனுக்கும் உத்தவருக்கும் சம்வாதம் வர இடங்கள்ல அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதத் சமஸ்த பாத்மானாம் பிராயச்சித்தம் அநேகி பிராசனம் பகவத் பக்த பாதோதக நிஷேவனம் சமஸ்த பாபானாம் பிராயச்சித்தம் அநேகிபிகி. பண்ற சில பாபங்கள், இந்த சில பாபங்களுக்கு பிராயச்சித்தம் பிரதிபதோக்த பிராயச்சித்தம்னு பேர். இந்த பாபத்துக்கு இந்த பிராயச்சித்தம் பண்ணினா இந்த பாபம் போகும்னு சொல்றோம். அந்த வாக்கு தான் சொன்னச்சு நம்ம எத்தனைய பாபம் பண்றோம். அந்த பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம்ன்றது அந்த பிரதிபதோக்தமாக சொல்லப்பட்டாதே இருந்திருக்கலாம். அது சொல்லிருக்கிறது நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாதையும் இருக்கலாம்.
ஆனா எல்லா பாபத்துக்கும் பிராயச்சித்தமாக சொல்லப்படுவது பகவத் பக்த பாதோதக நிஷேவனம்னு அந்த திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமைய இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது உத்தவருக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த சம்வாதத்துல இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பாதுகையினுடைய மகிமையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால மகாபாரதம் ராமாயணம் இரண்டுமே இரண்டு கண்களாக இருக்கின்றன பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு 3வது ஸ்லோகத்துல சாதிச்சார். இப்ப 4வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்க போறோம். பிரத்யக்ஷயந்தி பரிசுத்த தியோ யதாவதே ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே சஸ்வத் பிரபஞ்சிதமிதம் பரயைவ விருத்யா சங்கேப விஸ்தரதசாசு தவானுபாவம். பிரத்யக்ஷயந்தி பரிசுத்ததியः யதாவத் ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே. இந்த பாதுகாதேவியை சம்போதனம் பண்ணி கூப்பிடுற ரகுபுரந்தர பாதரக்ஷேன்னு அந்த ரகுபுரந்தரனாக இருந்திருக்கிற ராமனுடைய பாதரட்சை என்று சொல்ற. பிரத்யக்ஷயந்தி பரிசுத்ததையா யதாவத் ராமாயணே. இந்த ராமாயணம் வால்மீகி மகர்ஷினாலே இயற்றப்பட்டது, அனுகிரகிக்கப்பட்டது. அந்த ராமாயணத்தை சேவிக்க செய்ய பாதுகையினுடைய பிரபாவத்தை, அதுவும் அந்த உண்மை நிலைய, பாதுகையினுடைய மகாத்மியத்தினுடைய உண்மை நிலைய பிரத்யக்ஷயந்தி நேர பார்க்கிற. அந்த நேர பார்க்கிற மாதிரி சொல்றதுன்றது சில பேரால தான் முடியும். சில பேர் நிறைய பேரால சொல்ல முடியாது. அதே சமயத்துல எல்லாராலையும் அதை அறிந்து கொள்ள முடியாது. அகலுஷ புத்த தீயகான்னு பரிசுத்த தீயகான்னு சொல்ற. இந்த பரிசுத்த தீயகான்னு சொல்லச்சு கல்மஷம் இல்லாமல் தோஷம் இல்லாததாக இருந்திருக்கிற புத்திய உடையவர்கள், மகாத்மாக்கள், அவள்தான் பிரத்யக்ஷயந்தி பார்க்கிறார்கள். என்ன தெளிந்த புத்தி உள்ளவர்கள். இது பாதுகையினுடைய பிரபாவம், இது பெருமாளுடைய பிரபாவம் என்று பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலையோட இருந்திருக்கிறவா அவ சொல்றது பிரத்யக்ஷயந்தி பரிசுத்ததியா யதாவத் ராமாயணே. ராமாயணத்துல இது நேர பாக்குறானா. இன்னும் ஒரு 4 மணி ஆகும், 20 நிமிஷம் கழிச்சு. ஆகையால பரிசுத்ததியா அகலுஷ புத்திகளாக இருந்திருக்கிறவா இது பிரத்யக்ஷயந்தின்னு சொல்றாரு. இது எப்படி சொல்றது சொன்ன, ராமர் இல்லாத 14 வருஷ காலத்துல பாதுகாதேவி தான் ராஜ்யசாசனம் பண்ணினா. அந்த 14 வருஷ காலத்துல எந்த குறையும் இல்லை. தசரத சக்கரவர்த்தி ஆண்ட காலத்துல இருந்த நிலையை காட்டிலும் மேம்பட்ட நிலை. இதே ராமர் ஆளப்போகிற காலத்துல இருக்க போகிற நிலையை காட்டிலும் மேம்பட்ட நிலையில அந்த பாதுகா தேவி இந்த சிம்ஹாசனத்துல வீற்றிருந்து ஆட்சி புரிந்தார், சாசனம் பண்ணினா. இதை எல்லாரும் பார்த்தவா மகாத்மாக்கள்லாம், கண்டவர்கள்லாம் இதை பார்த்தவர்கள் மகாத்மாக்கள் அந்த பாதுகாதையினுடைய பிரபாவத்தை தன்னா புரிஞ்சுட்டார். பிரத்யக்ஷயந்தி பரிசுத்ததியா யதாவத்.
இது எங்க தெரிஞ்சுட்ட, எப்படி தெரிஞ்சுட்டானா ராமாயணே தெரிஞ்சுட்டான். இந்த ராமாயணத்துல தெரிஞ்சுட்டான். சிர நிர்வருத்தமப்பேதது பிரத்யக்ஷமிவ தரிசிதம். ராமாயணத்துல சொல்றது, ஆரம்பத்திலேயே சொல்ற வார்த்தை. சிர நிர்வருத்தம் அப்பேதது எத்தனையோ காலத்துக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிய பிரத்யக்ஷமிவ தரிசித்தம்னு வால்மீகி பகவான் அப்படியே நேர பாக்குற. அது பிரத்யக்ஷமிவ தரிசித்தம், நேர பாக்குற மாதிரி. என்ன அது பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினாலேயும் சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தினாலேயும் அந்த சரஸ்வதி தேவி வால்மீகியனுடைய நாக்குல சஞ்சரித்தார், நாட்டியம் ஆடினார், நர்த்தனம் ஆடினார். அகையிலதான் இந்த ராமாயணம்ன்ற ஒரு ஆதி காவியமே ஏற்பட்டது. சிர நிர்வருத்தம பேதது பிரத்யக்ஷமிவ தரிசித்தம்னு சொன்னது மகரிஷிக்கு எத்தனையோ காலம் என்ன நடந்தது, அது பிரத்யட்சமாக நேர காணும்படியாக பிரத்யட்சமிவ தரிசித்தம், நேர பாக்குற மாதிரி எல்லாமே தோணித்துன்னு சொல்ற. அதே மாதிரிதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்கிறவாளுக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்ன வால்மீகி மகர்ஷியினால எழுதப்பட்டதாக இருந்தாலும் கூட அந்த பாதுகையினுடைய பிரபாவமானது பிரத்யக்ஷமிவ தரிசித்தம். இந்த ராமாயணத்துல அப்படியே நேர பாக்குற மாதிரி இருந்துருக்குன்னு சொல்றாரு. அதுல இப்படி கூட சம்பவிக்குமான்னு ஒரு கேள்வி. சம்பவிக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க பரிசுத்த தீயார்கள், கல்மஷம் இல்லாத மனசு உடையவர்களாக இருந்தாள்னாக்க அவளுக்கு அந்த பிரத்யக்ஷன்றது ஏற்படும். சுவாமி தேசிகன் விஷயத்துல பார்த்தோம்னா மகாவீர வைபவம்னு சொல்லக்கூடிய ரகுவீர கத்தியமும் கோபால விம்சத்தின்னு சொல்லக்கூடிய இந்த 20 ஸ்லோகங்களோட இருக்கிற கோபால விம்சத்தின்ற ஸ்தோத்திரம், இது ரெண்டுமே பெருமாள் அந்த சுவாமி தேசிகனுக்கு மானசிகமான ஒரு பிரத்யட்சத்தை ஏற்படுத்தி அதுல ராமாயணத்துல நடந்த நிகழ்ச்சி மொத்தத்தையும் அப்படியே சுவாமிக்கு காண்பிக்க. அவர் எப்படி சேவிச்சாரோ அது அப்படியே மகாவீர வைபவமாக சுவாமி அந்த நேரம் எல்லாமே சம்போதம், எல்லாமே அப்பா ராமா ராமான்னு சொல்லச்சு நீ எப்படி தினகர கோலுக்கமுல திவாகரான்னு சொல்லி அந்த ராமரை பார்த்து சொல்ற. அந்த ராமர் நடத்திய ஒவ்வொரு சாகசமான நிகழ்ச்சி, அனபாய சாகசன்னெல்லாம் சொல்லி ஒவ்வொன்னையும் பார்த்து 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 அந்த நிகழ்ச்சிகளோட தொடர்பு படுத்தி சம்போதனத்துல ராமரை அழைக்கிறேன். அப்போ அந்த ஒவ்வொன்றும் அந்த நேரம் சேவிச்சதுனாலதான் அந்த சம்போதனமே வரும். இந்த விழிவேற்றுமைன்னு சொல்றது நேர பிரத்யட்சத்துல பார்க்கச்சேதான் வரும். இப்படி பிரத்யக்ஷன்னு மகாத்மாக்களுக்கு தன்னுடைய பிரபாவத்தை பெருமாள் எப்படி பிரத்யட்சமாக காண்பிச்சாரோ அதே மாதிரி கோபால வம்சத்திலையும் பார்த்தோம்னா அர்த்தங்கும்பே விரிகிதகரஹ சுவாது ஹையங்கவீனம் திருஷ்டாதாம கிரகண சட்டுலா மாதரம் ஜாதரோஷம் பாயாதீஷத் பிரச்சலித பதா நாபகச்சன் அதிஷ்டன் மித்யா கோப சபதிநயனே மேளையன் விஸ்வகோப்தான்னு சொல்ற. அப்படி ஒரு காலை எடுத்து வைக்கிற மாதிரி, அதாவது நாபகச்சன் அதிஷ்டன்னு ஓடியும் போல நிக்கவும் நிக்கலையும். இது எப்படி இருப்பேன்றது கொஞ்சம் பார்த்துப்போம். அம்மாவுண்ட பயந்து ஓடியும் போலாம், அந்த பயத்தினால அப்படியே ஸ்தப்தமாயிட்டேன்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைன்றது கற்பனையில வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது பிரத்யட்சத்துல சேவிச்சாதான் இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் சொல்ல முடியும், நேரம் சொல்ல முடியும். இப்படி சுவாமிக்கு கண்ணனாகவும் ராமனாகவும் தான் இருந்த நிலையை பெருமாள்
அந்த பிரத்யட்சமாக காண்பிச்சார். அதை அப்படியே நாம எத்தனையோ காலம் கழிச்சு இருந்தாலும் நாமளும் அறியும்படியாக சுவாமி தன்னுடைய திருவுள்ளத்தினால அனுபவித்தபடியே தெரிவித்தார்னு சொல்ற. நம்மாழ்வார் விஷயத்திலையும் திருக்குறள் பிள்ளான்னு சொல்லும் பொழுது ஆழ்வார் தம் திருவுள்ளத்தாலே அனுபவித்தபடியே பேசுகிறார் என்று சொல்ற. அப்போ தன் திருவுள்ளத்தாலே அனுபவித்தபடியே பேசுகிறார்ன்றது இப்ப வால்மீகியும் தன் திருவுள்ளத்தாலே அவருக்கு மானசிகமான ஒரு பிரத்யட்சம் ஏற்பட்டு அந்த அனுபவித்ததை ராமாயணத்துல சொல்லி சொன்னார். அந்த ராமாயணத்தை சேவிக்கிறவளுக்கு அந்த பாதுகையினுடைய பிரபாவம் இருக்க இது பிரத்யட்சமாக ஆழ்வாருக்கு மாத்திரமில்ல, வால்மீகிக்கு மாத்திரமில்ல, அந்த ராமாயணத்தை சேவிக்கிற ஒவ்வொரு மகாத்மாக்களுக்கும் சொல்ற. தத்வத் பிரபஞ்சிதமிதம் பரையைவ விருத்யா சங்கேப விஸ்தரதசாசு தவானுபாவம். ராமாயணம்ன்றது எதுக்கோசரம் ஏற்பட்டது, எதுக்காக ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற ஒரு கேள்வி வருது. அதுலயே ஒரு பெரிய வால்மீகியே ஒரு சந்தேகத்தை நமக்கு உண்டு பண்ற. இது ராமாயணமா சீதாயனமான்னு சொல்றதுன்றதுக்கு சீதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை சொல்லுவதற்காகவே ஏற்பட்டது இந்த வால்மீகி மகர்ஷியினால அவர் திருவாக்கிலிருந்து தோன்றின ராமாயணம் என்பது அவரே சொல்ற. ஆனாலும் ராமாயணம்னு ஒரு பேர் வந்துருக்கு. இப்ப இதுல இருந்து இது ராமருடைய பிரபாவத்தை சொல்றதுக்கோசரம் ஏற்பட்டதுன்ற மாதிரி தோன்றது நமக்கு. ஆனா இந்த ராமாயணம் முழுக்கவே பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை சொல்றதுக்கு தான் வந்ததுன்னு சொன்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது. சஸ்வத் பிரபஞ்சிதமிதம் பரையைவ விருத்யாக. இந்த ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்கவே பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிவிப்பதற்காகவே ஏற்பட்டது. பரையைவ விருத்தியா, முக்கிய விருத்தியாக அப்படின்னு அர்த்தம். சில இடங்கள்ல சொல்லச்சு ஒரு பிரசக்தமாக இடையில பல விஷயங்கள் வரும். மகாபாரதத்துல பார்த்தோம்னாக்க எத்தனையோ விஷயங்கள் மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய சரித்திரம்லாம் வருது. மகாபாரதம்ன்றது மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கோசரம் வந்ததில்லை. இது பிரசக்தமா வேற ஏதோ சொல்லிட்டு வரச்சே நடுவில் மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய சரித்திரத்தை சொல்ற. அதே மாதிரி பகவத்கீதையே கூட இப்ப எது பகவத்கீதைக்கோசரம் மகாபாரதம் வந்ததா, மகாபாரதத்துக்கோசரம் பகவத்கீதை வந்ததா, இப்படின்லாம் பல சந்தேகங்கள்லாம் நிலவுகின்றன. அப்போ இந்த ஒரு கிரந்தத்தினுடைய தோற்றம் முக்கியமாக எதுக்காக வந்திருக்குன்றதுல தீர்மானம் பண்ண வேண்டியது அவசியமாக ஆறுது. இப்ப பாதுகா சாஸ்திரம் சொல்ல பெயர் வச்சிருக்கு. பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்றதுக்காகவே ஏற்பட்டது இந்த காவியம். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லச்சு இதுக்காக ஏற்பட்டதுன்னு நிஷ்கர்ஷம் பண்ணி சொல்றோம். இப்ப இந்த ராமாயணம்னு பேர் வச்சிருக்கிறதுனால இது ராமனுடைய விருத்தாந்தத்தை சொல்றதுக்காக தான் ஏற்பட்டது. பிரசங்காது பாதுகையினுடைய பிரபாவமும் சொல்லப்படுகிறது என்று கொள்ளலாம் என்று சொல்லலாம்னாக்க அப்படி இல்லை. இந்த ராமாயணம் முழுக்கவே பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்ற. ஸ்ரீபாஷ்யத்துல வரைச்சே இந்த லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எது, அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன, அந்த பிரம்மமாக சொல்லப்படுபவர் யாரு, அவரை அடைவதற்கு உபாயம் என்ன,
அவரை அடைந்தால் வரக்கூடிய பிரயோஜனம் என்ன என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய உத்தேசியம், பரமோத்தேசியமே, அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய பரமோத்தேசியமே அந்த தத்துவஹித புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை தெரிந்து கொள்வதும், அதை அடைவதற்கு உண்டான உபாயம், அடைவதனால வரக்கூடிய பலத்தையும் தெரிவிப்பதற்காக ஏற்பட்டது. அது முக்கிய விருத்தின்னு சொல்றோம். அதுல பிரசங்காத்து இந்த பிரம்மோபாசனம் பண்றதுக்கு தேவதைகளுக்கெல்லாம் தகுதி இருந்துருக்கா, இல்ல மனுஷால் மாத்திரம்தான் பண்ணலாமா, இல்ல தேவதா விசேஷங்களுக்கு சில பிரம்ம வித்யில அதிகாரம் இருக்கா, இல்ல மனுஷனுக்கு அதிகாரம்னு சொல்லப்படினால மனுஷர்கள்ல எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கா பிரம்ம வித்யில, 4ஆம் வருஷத்துக்கும் அந்த பிரம்ம வித்யில அதிகாரம் இருக்கா, இப்படி ஒரு பிரசங்க சங்கதியை கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பராமர்சம் பண்றது. அதே மாதிரி ராமாயணம்ன்றது ராமனுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கோசரம் வந்தது. இது நடுவுல பாதுகையினுடைய பிரபாவத்தையும் சொல்லிருக்கு, பிரசங்காத்து சொல்லிருக்குன்னு சொல்லலாமான்னு கேட்டா அப்படி இல்லை. ராமாயணம் எப்படி ராமனுடைய பிரபாவத்தை சொல்றதுக்காக ஏற்பட்டதோ அந்த மாதிரிதான் ராம பாதுகையினுடைய பிரபாவத்தையும் சொல்றதுக்கு ஏற்பட்டது, அதுக்காகவே வந்ததுன்னு சொல்ற. இத முக்கிய விருத்தி என்பதாக சொல்ற. இந்த மேல சொல்லக்கூடிய பிரதானமான விஷயங்களை சுருக்கமாக முதல் சர்க்கத்துல சொல்ற. அது சங்கேப ராமாயணம்னு பேர். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம்னு சொல்லி அந்த இடத்துல ஆரம்பம். இந்த சங்கேப ராமாயணத்துல கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு இப்படி மிக உத்தமமான குணங்களோட இருந்துருக்கிறவா யார் இருக்கா அப்படின்னு எல்லாம் வால்மீகி மகர்ஷி கேட்கிறார். அதுக்கு நாரதர் பதில் சொல்ற மாதிரி சொல்லி அந்த ராமாயணம் மொத்தத்தையுமே அந்த ஒரு சொர்க்கத்துல மொத்தத்தையுமே சொல்லிடுறேன். அந்த சங்கேப ராமாயணத்திலையும் கூட பாதுகே சாஸ்திய ராஜ்யாய பாதுகாகிரியாபிஷேச்சனம் என்றெல்லாம் அதுலயும் பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லி சொல்ற சங்கேப ராமாயணத்துல. அதே மாதிரி விஸ்தாரமாக சொல்லக்கூடிய ராமாயணத்திலையும் கூட ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்திதான்னு சொல்றதும் பாதுகேதே புரஸ்கிருதேன்னு சொல்லிட்டு அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை பல இடங்கள்ல சொல்ற. ஆரம்பத்திலையும் சொல்ற, அயோத்தியா காண்டத்துல சொல்ற, எல்லாம் முடிஞ்சு ராவணவதம் முடிஞ்சு திரும்பி ஏழ்றேன். அப்ப அந்த திரும்பி ஏழச்சே இது நாள் வரைக்கும் ராமர் பாதுகையை சாத்திக்காத இருந்த, இது நாள் வரைக்கும் அரியணையில இருந்த பாதுகைய பரதாழ்வான் தன்னுடைய சிரஸ்ல தூக்கிண்டு வந்து ராமரிடத்துல சமர்ப்பிக்கிறார். அந்த ராமருடைய திருவடியில அத யோஜனை பண்ற சேர்த்து வைக்கிறேன். அப்போ அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்றதுக்காக மறுபடியும் அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்ற. இப்படி ராமாயணத்துல ஆரம்பத்துல இடையில கடைசியில எல்லா இடத்துலயும் சொல்றதுனால ராமாயணம் முழுக்கவே பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்றதுக்கு வந்ததுன்னு சொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை என்று ஒரு அர்த்தம். ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் என்னன்னா, சில வஸ்துக்களுக்கு வரைச்சே அதை உபயோகப்படுத்தினவாளை கொண்டு அதுக்கு ஒரு மேன்மை. இப்ப இந்த பேனா யாரோ ஒரு மகானா இருந்தவர், அவர் எழுதின பேனா இது, அவர் உபயோகப்படுத்தின இது பேனா, அவர் உபயோகப்படுத்தின வஸ்து இது என்றெல்லாம் அதுக்கு விசேஷத்தை சொல்லி சொல்றோம். நாம
அதே மாதிரி ராமரணிந்த பாதுகை என்று ராமர்னால பாதுகைக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லணுமா என்று சொன்ன அப்படி அவசியம் இல்ல. இங்க பாதுகையினுடைய பிரபாவம் ராமனுடைய பிரபாவத்துக்கு எந்த அளவிலையும் குறைவானது அல்ல என்பதை தெரியப்படுத்துற. சஸ்வத் பிரபஞ்சிதம் இதம் பரையைவ விருத்தியா, இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை ஐதம் பரையான விருத்தியான்னு சொல்ற. அந்த இதம் பரம்ன்றதுக்கு அயம் பரஹா உத்தேசியா யஸ்யாஸ்தா இதம் பரா அப்படின்னு சொல்ற. அந்த இதம் பரான்றதுக்கு சமாசம் சொன்ன அதை சொல்லணுன்றதுக்காகவே ஏற்பட்டது. அயம் பரஹா உத்தேசியா, பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்றதுதான் முக்கியமான உத்தேசம் என்கிற நிலையில அருளி செய்தது சொன்னது. இதை கொண்டு பிரத்யட்சமாகவே தெரிஞ்சுக்கிறார் ராமாயணத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறார் பாதுகையினுடைய பிரபாவத்தின்னு அற்புதமாக சாதிக்கிறார். பிரத்யக்ஷயந்தி பரிசுத்ததியோ யதாவத் ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே சஸ்வத் பிரபஞ்சிதமிதம் பரயைவ விருத்யா சங்கேப விஸ்தர தசாசு சமாந்தவானுபாவம். சங்கேப விஸ்தர தசாசு, இது ராமாயண பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்றதுக்காகவே ஏற்பட்டதுனாலதான் சங்கேப திசையிலையும் சங்கேப ராமாயணத்திலையும் சொல்றார், விஸ்தரமான அந்த ராமாயணத்திலையும் சொல்றாருன்னு அர்த்தம். அல்பஸ்ருதைஹி அபி ஜனைஹி அனுமுய்யசே த்வம் ரங்கேஷ பாது நியதம் நிகமோபகீதா சாரம் ததர்த்தமுபப்ரம்மயிதும் பிரணீதம் ராமாயணம் தவ மகிம் நியதः பிரமாணம். அடுத்தது அற்புதமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த வேதாத்தியனம் பண்ணினவாள்லாம் இந்த வேதம் முழுக்க பரமபுருஷன் தான் சொல்கின்றன. நான்மறைகள் தேடியோடி செல்வம் என்று செல்வன் எல்லாம் சொல்ற. அப்ப பெருமாளை சொல்றேன்னு சொல்லச்சு பெருமாளோட நிக்காது, பெருமாளுடைய பரிஜன பரிச்சதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பரிச்சதத்தை சார்ந்ததாக இருக்க பாதுகையும் சொல்கின்றன. அந்த வேதங்கள் தான் பாதுகையினுடைய பிரபாவத்தை வேதமே சொல்கிறதுன்றது இது எல்லாருக்கும் அது தெரிஞ்சவாள் தெரிஞ்சுட்டு இருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இந்த வேதத்தை சம்பூர்ணமா அத்தியனம் பண்ணாதவா, இல்ல வேதத்தை ஏதோ ஒரு பாகம் அத்தியனம் பண்ணுவா, அர்த்தத்தை தெரிஞ்சுக்காதவா, அப்படி இருக்கிறவாள்லாம் கூட அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை வேதம் போதுகிறதுன்றத அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறா என்பதாக சொல்ற. அதாவது வேதாத்தியனத்தை சம்பூர்ணமா பண்ணாமல் சம்ஸ்கிருத பாஷையை மாத்திரம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா, அதையும் சாதாரணமாக கற்றவாளாக இருந்தா கூட அந்த வேதங்களுடைய சாரமான அர்த்தத்தை விசதமாக கூற வந்த அந்த ராமாயணத்துல பாதுகையினுடைய பிரபாவம் கூறப்பட்டிருக்கிறதுனால இதுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய வேதத்திலையும் பாதுகையினுடைய பிரபாவம் சொல்லப்பட்டிருக்குன்றத அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்கிறார்கள் என்று சொல்றார். அல்பஸ்ருதைரபி ஜனைஹி அனுமீயசே த்வம் ரங்கேஷ பாது நியதம் நிகமோபகீதா. ஹே ரங்கேஷ பாது, அந்த ரங்கநாதனுடைய பாதுகையே அல்பஸ்ருதைரபி ஜனைஹி அனுமீயசே இதம், அனூச்சா நாள்னு பேரு. வேதாத்தியனத்தை வேதத்தை சம்பூர்ணமா அத்தியனம் பண்ணி அதுக்கு லட்சணங்களோட அத்தியனம் பண்ணி அர்த்தத்தையும் அனுசந்தானம் பண்ணிண்டு வேத பாஷ்யம் முதலியவைகளோட அந்த வேதாந்தார்த்தத்தையும் தெரிந்து கொண்டவர்களுக்கு அனூச்சானர்கள் என்பதாக பேரு.
அப்படிப்பட்டவர்களாலேயே கூட சில சமயத்துல வேதத்துல இந்த பரமாத்மா தான் சொல்லப்படுகிறார், நாராயணன் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் சொல்லப்படுகிறார் என்பதை தெரிஞ்சுக்க முடியாத போயிடுறது. பாகதேய ரஹிதேஷு நோதிசேத்துன்னு சொல்ற ஏஷை செய்தி நிர்ணயந்திரை பாகதேய ரஹிதேஷு நோதிசேத்துன்னு வேதமே கூட சில பேருக்கு தான் காண்பிக்கும், சில பேருக்கு காண்பிக்காது. ஆனா இந்த பாதுகையினுடைய பிரபாவத்துக்கு வரத்தே அல்பஸ்ருதைரபி ஜனைஹி அனுமீயத்தே, ஏதோ கொஞ்சம்தான் வாசித்தவர்களாக இருந்திருக்கால இந்த ஜனங்களாலே கூட அனுமானம் பண்ணப்படுகிறது. என்னன்னா நியதம் நிகமோபகீதா, நிசந்தேகமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நிகமோபகீதா வேதாந்தத்துல பாதுகையினுடைய பிரபாவம் சொல்லப்பட்டதுன்றது சொல்லப்படுது. எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு கேட்டா, சாரம் ததர்த்தமுபபிரம்மயிதும் பிரணீதம் ராமாயணம் தவ மகிம்னி பிரமாணம். தவ மகிம்னி யதா பிரமாணம், உன்னுடைய மகிமை விஷயத்துல ராமாயணம்ன்றது எந்த காரணத்தினால ராமாயணம் பிரமாணமாக ஆறுதோ இதுல இருந்தே தெரிஞ்சு போயிடுச்சு. ராமாயணம் எதுக்காக ஏற்பட்டதுன்னா வேதோபபிரம்மணார்த்தமாக ராமாயணம் ஏற்பட்டது. வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நிஷ்கர்ஷித்து எல்லோரும் அறியும்படியாக பண்ணுவதற்காக ஏற்பட்டது இந்த ஸ்ருதி, அதாவது ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள் எல்லாமே. அப்ப வேதோபபிரம்மணார்த்தமாக ஏற்பட்ட ராமாயணத்துல பாதுகையினுடைய பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டவை எல்லாமே இதுக்கு மூலமாக இருந்திருக்கிற ஸ்ருதியில சொல்லப்பட்டதுதான் ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்குன்றது அனுமானத்தினால அறிந்து கொள்கிறோம். இப்ப ராமாயணம்ன்றது இதிகாசமா போயிட்டு அப்படினால இதிகாசத்துல சொல்லப்பட்டது எல்லாமே இதுக்கெல்லாம் மூலம் வேதம்தான். அந்த வேதோப பிரம்மணத்துக்காக வேதத்தை உபபிரம்மணம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டதுனால வேதத்துல சொல்லாத எந்த விஷயமும் ராமாயணத்துல சொல்லல. ஆகையால இந்த ராமாயணம்ன்றது இருந்துருக்க தவ மகிம்னி, இந்த ராமாயணம் தான் உன்னுடைய மகிமைக்கு பிரமாணம்னு சொல்லியாச்சுன்னாக்க இதுல இருந்தே தீர்மானம் பண்ணியுள்ளோம். இந்த பாதுகையினுடைய பிரபாவம் வேதத்துல சொல்லப்பட்டதாக இருந்துருக்கின்றது. இதுக்கு நாம தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அல்பஸ்ருதைரபி ஜனைஹி அனுமீயதேத்வம் ரங்கேஷ பாதுநியதம் நிகமோபகீதா சாரம் ததர்த்தமுபபிரம்மயிதும் பிரணீதம் ராமாயணம் தவ மகிம்னி யதः பிரமாணம். ராமாயணம் தவ மகிம்னி யதः பிரமாணம். அந்த ராமாயணம் தான் உன்னுடைய பிரபாவத்தை சொல்றதுல பிரமாணம்னு சொல்லியாச்சுன்னாக்க இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இது வேத பிரதிபாத்தியாக தான் நீ இருந்துருக்க, வேதத்துல சொல்லப்பட்டவளாக தான் இருந்துருக்க. பெருமாள் எப்படி நான்முறைகள் தேடியோடும் செல்வனாக திகழ்கின்றானோ அதே மாதிரி பாதுகா தேவியான நீயும் அந்த வேதத்துல சொல்லப்பட்டவள், உன்னுடைய பிரபாவமும் வேதத்துல சொல்லப்பட்டதாக இருந்துருக்கு என்று இந்த பாதுகா தேவியினுடைய பிரபாவத்தை இந்த இடத்துல சொல்ற. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் அதுவும் அற்புதமான ஸ்லோகம். திஷ்டந்து ஸ்ருதயஸ்ததோபி மஹிதம் ஜாகர்த்தி தத்பாதுகே ததாத்ருக் பிரதனாய தாவக குண கிராமாய ராமாயணம் யஸ்யாசீதரசின் அரவிந்த சம்பவ வது மஞ்சீர சிஞ்சாரவ ஸ்பர்தா துர்தர பாதபத்த பணிதி வல்மீக ஜன்மாக கவிஹி.
ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்றது ஒரு அழகு. அந்த அர்த்தம் தெரிஞ்சு அதை பூர்வாச்சாரியர் நமக்கு மகான்களாக இருக்கிறவெல்லாம் அதுக்கு வியாக்கியானம் எல்லாம் பண்ணியிருக்கான். அது அவதாரிக்கைன்னு சொல்லுவா. போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் தொடர்பு படுத்துவது சங்கத்தின்னு சொல்லுவா. இந்த சங்கதி தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த சங்கதி சொல்லிட்டோம்னாலே போறோம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டுதான் ஆயிடும். இப்ப பிரத்யக்ஷயந்தி பரிசுத்ததையா யதாவத் ராமாயணத்துல பிரத்யட்சமாகவே பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறாள்னு சொன்னான்னா, அப்ப இது ராமாயணம்ன்றது பௌருஷேயம் ஒருவராலே இயற்றப்பட்டது தானே. அப்போ ஒருவராலே இயற்றப்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வரைச்சு அவளுடைய ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப சிறந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ சொல்லலாம் இல்லையோ. ஆகையால இந்த பாதுகையினுடைய பிரபாவத்துக்கு இந்த ராமாயணத்தினால பிரத்யட்சமாக தெரிஞ்சதுனால ஒரு ஏற்றமாக ஆகுமோன்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் தான் சொன்னார். அல்பஸ்ருதைரப்பி ஜனைஹி அனுமீயதே ஸ்வம் ரங்கேஷ பாத நியதம் நிகமோபகீதா. இது வேதத்தினால சொல்லப்பட்டது, வேதத்திலேயே சொல்லப்பட்டதுன்றது ஒன்றும் தெரியாதவா கூட வெறும் சம்ஸ்கிருத பாஷையில கொஞ்சம் பரிச்சயம் இருக்கவாளால கூட அனுமானம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்குன்றத சொன்னார். அப்போ வேதத்துல சொன்னா எவ்வளவு பெருமையோ அந்த பெருமைக்கு மேற்பட்ட பெருமை இந்த வேதத்தை சொன்ன பெருமையும் இதுக்கு இருக்கு, அனுமானம் பண்ணப்படுகிறதுன்னு பாதுகையினுடைய பிரபாவம் வேதத்தை சொல்லப்பட்டதுன்றதுக்கு சொன்னார். அடுத்தது சொல்ற வேதத்துல சொல்லாது போனா போட்டோமே, வேதத்தை காட்டிலும் விசேஷமா இருக்கிறது ராமாயணம். அதாவது வேதத்துல சொல்லிருக்கிறதாவது இருக்கட்டும் சொல்லாததாவது இருக்கட்டும் எல்லாம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அந்த வேதத்தை காட்டிலும் விசேஷமானது வேத பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு அந்த வேதமே தான் வால்மீகியினுடைய திருவாக்கிலிருந்து ஏற்பட்டது ராமாயணம்ன்ற முறையில. அப்ப அந்த வேதத்துக்கு அங்கே போகணும்னு அவசியம் இல்லை, ராமாயணத்தை சேவிச்சாலே போறோம். இதுவே வேத துல்லியமாக ஆயிடுச்சு. தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்னு சுவாமி சாதிக்கிறார் திராவிட வேதத்தினுடைய பெருமைய. இதுவும் வேதம்தான்றதுனால திஷ்டந்து ஸ்ருதயः ததோபி மஹிதம் ஜாகர்த்தி தத் பாதுகே. பொய்யா வேதம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், திஷ்டந்துன்னு சொல்றேன். வேதத்தை பற்றி விசாரப்படாத, ஸ்ருதயா திஷ்டந்து வேதங்கள் கடக்கட்டும் அப்படின்னு. என்ன அது ஒரு நேர பாதுகையை பத்தி சொல்றதா ராமனை பத்தி சொல்றதா என்ன சொல்றது ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு அப்படி ஒன்றும் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். வஸ்துதா வேதத்துல விசதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அதுல கொஞ்சம் சிலதெல்லாம் சுருக்கமாக சொன்னத ஸ்மிருதிகள்ல விஸ்தாரமாக சொல்றதுன்றதுதான் விசேஷம். இந்த அவதாரங்கள்லாம் சத்தியமானதுன்றத தீரா பரிஜானந்தி யோனிம்னு பெருமாளுடைய அவதாரத்தை பத்தி வேதத்துல சொல்லிருக்கு. ஆனா அந்த ஸ்மிருதிகள்லாம் வரைச்சே கீதையில அவதார ரகசியத்துல சொல்லச்சே அங்க விஸ்தாரமா சொல்றது. அவதார தசையிலையும் பெருமாள் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி சர்வஜனாகவும் சர்வசக்தியோடையும் சர்வசக்தித்வாதிகளோட கூட எழுந்தல் இருக்காரோ அப்படியே அப்ராகிருதமான திருமேனியோடையும் தன்னுடைய சங்கல்பத்தினால நம்மள மாதிரி பிராரப்த கர்ம அதாவது கர்மாவனால இல்லாத தோற்றம் இல்லாத சங்கல்பத்தினால ஏற்பட்ட தோற்றம் என்றெல்லாம் அவதாரத்தினுடைய மகிமைய பட்டமா சொல்றது ஸ்மிருதிகள்லாம். அந்த மாதிரி வேதத்துல சொல்லியிருந்தா சொல்லிக்கிட்டா அதை பத்தி ஒன்றும் நான் விசாரப்படலை. இப்போ திஷ்டந்து ஸ்ருதயः ததோபி மஹிதம் ஜாகர்த்தி தத் பாதுகே. அந்த வேதத்தை காட்டிலும் வசதியா சொல்றோம், உயர்வாக சொல்றோம். நம்ம எது ராமாயணம் வேதத்தை காட்டிலும் உயர்ந்த பிரமாணமாக ராமாயணம் இருக்கச்சே
வேதங்கள்ல பாதுகாப்பு பிரபாவம்ன்றது நேரடியா சொல்லலையேன்னு அதை பத்தி கேள்வியே கேட்க வேண்டாம். வேதத்துல சொல்லியிருக்கா சொல்லலையா, இது சொல்லிருக்கணும்னு அனுமானம் பண்றது, இது எதுவுமே வேண்டாம். இந்த விசாரமே அனாவசியம். தப்போபி மகிதம், அந்த வேதத்தை காட்டிலும் உயர்ந்ததாக சொல்லப்பட்ட தத் ராமாயணம், அப்படிப்பட்ட ராமாயணம். தத்தாதிருக் பிரதனாய, தத்தாதிருக் பிரதனாய, தத்து பிரதனாய தாதிருக் பிரதனாயன்னு ரெண்டு சொல்லணும். அது தத்தாதிருக்குன்றது அப்படிப்பட்டதானதுன்றதுனால அந்த ராமாயணத்தினுடைய, அதாவது பாதுகையினுடைய பிரபாவத்தை, அதாவது தச்சப்தத்தினால ஸ்வரூபத்தா அபரிச்சின்னம் அளவிட முடியாததாக இருந்துருக்கு. தாதிருக்குன்னு சொல்றதுனால அந்த குணங்கள்னாலையும் அளவிட முடியாததாக இருந்துருக்கு, பிரசித்தியை உடையதாக இருந்துருக்கிற தத்தாதிருக் பிரதனாய தாவக குண கிராமாய ராமாயணம். தாவக குண கிராமாய ராமாயணம், குணகிராமம் ராமாயணம், குண ராமாயணம் அப்படின்னு எல்லாம் குண கிராமாயன்னு எல்லாம் சொல்லச்சு. இதெல்லாம் பிராசம் தான் இந்த இடத்துல இருந்துருக்கு. இது இந்த காவியத்தை அனுபவிக்கிறவாளுக்கு அதுக்கு தெரியும். அந்த ஸ்லோகத்தினுடைய ரசத்தை அனுபவிக்கிறவாளுக்கு அந்த பெருமாளுடைய குணங்கள்னு வரிச்சை, சக்தி, தேஜஸ், பிரபத்திகள்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி பாதுகையினுடைய பிரபாவத்தையும் அந்த சமுதாயத்தை தெரிவிப்பதற்காகவே ஏற்பட்டது. தாவக குண கிராமாய ஜாகர்த்தி, இது சொல்றதுல ராமாயணம் விழித்து கொண்டிருக்கிறதுனாக்கா என்ன, இந்த ராமாயணம் ஏற்பட்டதே இதுக்காக தான் ஏற்பட்டது. இதுல பூர்த்தியா சொல்லிட்டு இருக்கு. யஸ்யாரவிந்த சம்பவவதோ மஞ்சீர சிஞ்சார வஸ்பர்தாதுத்தர பாதபத்த பணிதிஹி வல்மீக ஜன்மா கவிஹி. எந்த ராமாயணத்துக்கு எஸ்யான்னு சொல்லச்சு, எந்த ராமாயணத்துக்கு அரவிந்த சம்பவவது, அரவிந்த சம்பவது தாமரை புஷ்பத்துல தோன்றினவள் யாரு, கலைமகளாக சொல்லப்படுகிற சரஸ்வதி தேவியும் தான். சரஸ்வதியினுடைய ஒரு சஞ்சாரம், வால்மீகியினுடைய வாக்குல சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுறா. அந்த சஞ்சாரத்தினால அந்த செல்லம்பு, அந்த கால்ல கொலுசு போட்டுன்னு இருக்கா, அந்த கொலுசுனுடைய ஜல் ஜல்னு ஓசை கேட்கறதா. மஞ்சீர சிஞ்சாரவ ஸ்பர்தா, அந்த சரஸ்வதி தேவி காலில் அணிந்து கொண்டிருக்கிற அந்த கொலுசனுடைய ஓசையோட போட்டி போடுற மாதிரி இருந்துருக்கான். துர்தர பாத பத்த பணிதிஹி, இந்த ராமாயணத்துல இருக்கக்கூடிய பாத பத்த பணிதிஹி, ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பாதமும் அமைந்திருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது யார் பண்ண வர்றது, வால்மீக ஜன்மா முனிஹி, அந்த வால்மீகி முனிவர் இப்படி ஆனாரோன்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது இந்த இடத்துல என்னன்னா, மஞ்சீர சிஞ்சாரவ அதனோட போட்டியினால துர்தரம் அடக்க முடியாததாக இருந்த போட்டி வந்துருச்சுன்னா நடுவில் நிறுத்த முடியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு போட்டி வருது. இவர் வால்மீகியினுடைய மகர்ஷியினுடைய திருவாக்கிலிருந்து ஏற்பட்ட ஒரு பிரவாகம் இது. அவர் கவி ஆகையால அவர் கவியாக ஆனார், அது இயற்றியவனாக ஆனார். ஆனா இது பார்த்தோம்னாக்க வேதத்தை காட்டில இது இன்னும் வசதி தான் ராமாயணம்ன்றது. ஆகையால வேதத்துல நேரடியாக சொல்லியிருக்கா, பாதுகையினுடைய பிரபாவம் சொல்லியிருக்கா சொல்லலையான்றத பத்தி நாம விசாரப்பட வேண்டாம். இது ராமாயணத்துல சொல்லியிருக்கிறது போறோம். இது சரஸ்வதி தேவியினுடைய ஒரு நர்த்தனத்தோட போட்டி போடுற மாதிரி இருந்துருக்கிற வாக் ஜாலம் இது. ஆகையால இந்த மகர்ஷியினுடைய வாக் ஜாலத்துல வந்திருக்குன்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன போகணும் நமக்கு பெருமை. திஷ்டந்து ஸ்ருதயः ததோபி முஹிதம் ஜாகர்த்தி தத்பாதுகே ததாஹ திருக்
प्रथनाय तावकगुणग्रामाय रामायणम् यस्यासीदरविन्दसम्भववधू मञ्जीर सिञ्जारमस्पर्धादुद्धर पादबद्धफणितिः வல்மீகஜன்மா கவிஹி. இப்படி பாதுகையினுடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகன் இந்த வேதத்தினால போற்றப்படுகின்ற எம்பெருமானுடைய பிரபாவத்தை காட்டிலும் மேம்பட்டதுன்றதெல்லாம் இந்த ராமாயணத்துல சொன்னதுனாலேயே தெரியுதுன்றத சொல்றதுனால இப்பேற்பட்ட பிரபாவத்தோடைய பாதுகா தேவியினுடைய அனுகிரகமும் அந்த பாதுகா தேவியினுடைய பிரபாவத்தை நமக்கு வெளிப்படுத்தின வால்மீகி மகர்ஷியினுடைய அனுகிரகமும் அவருடைய ராமாயணத்துல சொல்லப்பட்ட பாதுகையினுடைய பிரபாவமும் நம்ம எல்லாருக்கும் அந்த அந்த அனுகிரக ரூபமாக எல்லாமே நமக்கு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.